யாரா நீ? நான் ஏன்டா உன் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறோம் இல்லைங்க. நீங்கள் நீ கஷ்டப்படுறீங்க தெரியுமா? உங்கள் கூட இருந்து உங்களை முன்னேற்றணும்னு ஆசைப்படுறவங்க நான் இந்த ராஜலக்ஷ்மி. நம்பி ஜாயின் பண்ணுங்கள். ஹாய் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ராஜலக்ஷி பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்குறது 8th ஸ்டாண்டர்டில் யூனிட் 6ல் ப்ரோஸ் கிளாஸ் நம்பர் 58 ஜென்ரல் இங்கிலீஷ். அவங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஷிப். இதில் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் என்னன்ட்டு அதை பார்க்கலாம். வெற்றி வாஸ் ஒன்ஸ் ஏ சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் இன் கோயம்புத்தூர். வெற்றின்னு ஒருத்தர் இருக்கார் கோயம்புத்தூரில், நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேனாக. Vetri Constructions was once a leading construction company. His company constructed many shopping complexes, houses and few apartments in and around Coimbatore. கோயம்புத்தூர் உள்ளேயும் அது பக்கத்தில் இருக்கிற இடத்துல நிறைய இது கட்டியிருக்காங்களாம், ரொம்ப ஃபேமஸ் அவங்க. எவ்ரிதிங் வெண்ட் வெல், எல்லாமே நல்லா தான் போச்சு. Until his father died. After his father's death, his brothers demanded to split the wealth as they wanted to start their business separately. அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பிரதர்ஸ் எல்லோரும் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி போகணும்னு பார்த்துருக்காங்க. சொத்து கேட்டிருக்காங்க, சொத்து பெருகி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகிருக்கு. தனித்தனியாக பிஸ்னஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃப்ரம் தெம் ஆன் வெற்றி ஃபவுண்ட் இட் டிஃபிகல்ட் டு எஸ்டாப்ளிஷ் ஹிஸ் பிஸ்னஸ். அப்போ அந்த நேரத்தில் தான் வெற்றிக்கு இதுக்கப்புறம் பிஸ்னஸை கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. ஹீ டுக் லோன்ஸ் டு ரன் ஹிஸ் கம்பெனி. லோன் வாங்கியிருக்கார் கம்பெனி ரன் பண்ணுறதுக்கு. But he could not pay the loan. அவர் லோனை பேவும் பண்ண முடியல. ஸோ he sold all his properties and paid the loans. ப்ராப்பர்ட்டிஸ்லாம் விற்று லோனை கட்டிட்டார். வெட்ரிஸ் ஃபேமிலி now lived in a small town. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வெரி ஸ்மால் ஹோமில் தங்கிட்டுருக்காங்க. வெட்ரி ஃபவுண்ட் ஏ ஜாப். வெற்றிக்கு வேலை கிடச்சிருக்கு. started to lead a நார்மல் லைஃப் வாழ கற்றுக்கிட்டாரு. பட் he always longs to start a new construction company. ஆனால் அவருக்கு எப்போதுமே பார்த்திங்கன்னா ஒரு புது கம்பெனி ஆரம்பிக்கின்றதா ஒரு ஆசையாக இருந்திருக்கு. பட் ஹி டிட் நாட் நோ ஹவு டு கெட் மனி டு ஸ்டார்ட் ஏ மனி. ஆனால் அவருக்கு தெரில எப்படி காசு சம்பாரித்து இல்லை எப்படி காசு வாங்கி நம்ம கம்பெனி ஆரம்பிக்க தெரில. நோ ஒன் வாஸ் ரெடி டு லெண்ட் ஹிம் மனி. யாருமே அவர் காசு தரத்துக்கு ரெடியாக இல்லை, கடனை கூட. ஒன் டே ஒரு நாள் நடந்திருக்குன்னா ஒரு ஒய்ஃப் கூட பேசிகிட்டு இருக்கும்போது, நீங்கள் ஏன் ஆசிஃப் கிட்ட உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. யூ ஆஃபன் செட் தட் யூ ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சொல்கிறீங்க நீங்களும் அவங்களும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தானே, நிறைய பேர் சொல்லிருக்கீங்களா அப்படின்ட்டு இருக்காங்க. வெற்றி அதுக்கு சொல்கிறாரு, எஸ் பட் ஹீ இஸ் இன் சென்னை. ஹீ இஸ் வெரி பிஸி வித் ஹிஸ் பிஸ்னஸ். ஐ டோன்ட் திங்க் இட் வுட் பி ஈஸி டு மீட் ஹிம். ஒய்ஃப், அவன் சென்னையில் இருக்கிறான், அவன் ரொம்ப பிஸியாக இருக்கான் அவன் பிஸ்னஸில், அது ஒன்றும் ரொம்ப ஈஸிலாம் இல்லை அவனை பார்க்குறது அப்படின்றாங்க. ஒய்ஃப் கேட்குறாங்க, ஒய் டோன்ட் யூ கிவ் இட் எ ட்ரை. ஒரு ட்ரை கொடுக்கலாம்ல, ஒரு ட்ரை பண்ணலாம்ல, ஏன் ட்ரை பண்ண மாட்டேங்கன்றாங்க. வெற்றி சொல்கிறார், ஐ ஹேவன் சீன் ஹிம் ஃபார் ஏ லாங் டைம். அவனை பார்த்தே ரொம்ப காலமாச்சு. வாட் வில் ஹீ திங்க் ஆஃப் மீ இஃப் ஐ ஆஸ்க் ஹிம் டு ஹெல்ப் நவ். அவனை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ போயிட்டு நான் போய் ஹெல்ப்னு கேட்டால் அவன் என்னை பற்றி என்ன நினைப்பான். ஒய்ஃப் சொல்கிறாங்க, தென் ஃபர்கெட் த ஐடியா டு ஸ்டார்ட் எ நியூ பிஸ்னஸ். அப்போ இந்த புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்றதை மறந்துருங்க அப்படின்றாங்க. வெற்றி ஆஃப்டர் டீப் தாட் டிசைடட் டு மீட் ஹிஸ் ஃப்ரெண்டு. He told his wife about his decision and took the next train to Chennai. ஒரு வழியாக வெற்றி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு நல்ல தீர்க்கமாக யோசிச்சு, சரி ஓகே நம்ம ஃப்ரெண்டை போய் பார்ப்போம் சொல்லிட்டு ஒய்ஃப்ட்ட சொல்லிட்டு ஒரு சென்னைக்கு ட்ரெயின் ஏறி கிளம்புறாரு. சரிங்களா? ஸோ க்ளோசரி பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. On the day of his travel, Vetri boarded the train. His memory went back to his school days. ட்ரெயின் ஏறினோன்னே அவரோட ஸ்கூலில் நடந்த எல்லா விஷயமும் ஞாபகம் வருது. ஓகேங்களா? 2 பேர் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் போல். தே லிவ்ட் இன் தி பியூட்டிஃபுல் வில்லேஜ் கீழக்குடி நியர் கோயம்புத்தூர். 2 பேருமே கீழக்குடின்ற ஒரு கிராமத்தில் தான் வாழ்ந்துருக்காங்க கோயம்புத்தூரில். த வில்லேஜ் ஹேட் ஏ மிடில் ஸ்கூல் இன் தி அவுட்ஸ்கர்ட்ஸ். ஓகேங்களா? இந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் ஸ்கூல் இருக்குது. இட் இஸ் இன் தட் ஸ்கூல் வேர் வெற்றி ஹட் மெட் ஆசிஃப். வெற்றி அங்கே தான் ஆசிஃபை பார்த்துருக்காரு.
The students and teachers of the school would never forget Vetri and Asif and their friendship. They were always together in learning and playing. அங்கே இருந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், டீச்சர்ஸாக இருக்கட்டும், யாருமே மறக்க மாட்டாங்களா வெற்றியோட ஆசிஃபோட நட்பை பற்றி. அவங்க அவ்வளோ ஒன்றா சேர்ந்து படிப்பாங்க, ஒன்றா தான் விளையாடுவாங்க, அந்த மாதிரியா. Their friendship started on the first day of school. ஸ்கூல் ஆரம்பிச்சு முதல் நாளே இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிச்சிருச்சாங்க. When Vetri's parents dropped him at the school, he started crying. Asif consoled him with a chocolate and said, "Don't cry, we will play after the bell." அதாவது வெற்றியோட அம்மா அப்பா வந்து ஸ்கூலில் விட்டு போனால் வெற்றி அலாரம் வைக்கிறான். அப்போ ஆசிஃப் ஆராம் அவனை இது பண்ணி பெல் அடிச்சா நம்ம 2 விளாட்லாம், அந்த சாக்லேட் சொல்லிட்டு சாக்லேட் கொடுத்து ஃப்ரெண்ட் ஆகினாங்க. After that day, they stayed together, played together and even exchanged their food. Their friendship grew stronger with the time. They were always good in studies and helping each other in studies. They also helped others with their lessons. ஒன்றா சேர்ந்து படித்தா ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்குது. One day there was a quarrel between Vetri and Asif's families, and both families stopped talking to each other. ஒரு நாள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2 குடும்பத்துக்கு சண்டை வந்திருக்கு, அதுக்கு பேசி நிறுத்திட்டாங்க. To everyone's surprise, they continued to be good friends. எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் என்னக்கா, ஆனால் இவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக ஃப்ரெண்ட்ஸாக தான் வந்திருக்காங்க. There was always a healthy competition between them. அதேமாரி நல்ல காம்படிஷன் இருக்குது 2 பேருக்குள்ளேயும். Surprisingly, the exam, the results and the marks never affected their friendship. அதேமாரி எக்ஸாமாக இருக்கட்டும், அந்த ரிசல்ட்டாக இருக்கட்டும், அவங்க மார்க்ஸ் இருக்கட்டும், இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. Their friendship continued till 10th standard. 10th வரைக்கும் கண்டினியூ இருக்குது. Then Vetri moved to Coimbatore, Asif to Chennai. வெற்றி கோயம்புத்தூர் வந்துட்டாப்புல, ஆசிஃப் சென்னைக்கு போயிட்டாப்புல. ஆசிஃப் ஸ்டார்டட் ஹிஸ் பிஸ்னஸ் இன் சென்னை அண்ட் செட்டில் தேர். சென்னையில் பிஸ்னஸ் ஆரம்பித்து அங்கேயே செட்டில் ஆகிட்டார். வெற்றி ஆல்வேஸ் வாண்டட் டு மீட் ஹிஸ் ஃப்ரெண்ட் பட் நெவர் ஹேட் த சான்ஸ் டு விசிட் சென்னை. வெற்றியை போய் பார்க்க ஆசைப்பட்டிருக்காரு, பட் சென்னைக்கு போகிறதுக்கு நேரம் கிடைக்கல. வெற்றி went straight to Asif's office. As he reached the gate, the security stopped him. Whom do you want to meet, sir? வெற்றி nervously said. நேராக வந்து ஆசிஃபோட ஆஃபீஸ் போகிறாரு, கேட்டுக்கிட்ட போயிட்டாரு. அங்கே செக்யூரிட்டி ஸ்டாப் பண்ணுறாங்க. யாரை சார் பார்க்கணுன்னு கேட்குறாங்க. வெற்றி நர்வஸாக சொல்கிறேன், ரொம்ப பயந்து ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும்ல. ஐ வாண்ட் டு மீட் ஆசிஃப், ஐ எம் ஹிஸ் ஃப்ரெண்டு. ஓகேங்களா, நான் வந்து ஆசிஃபை பார்க்கணும், அவர் என் ஃப்ரெண்ட் அப்படின்னோடனே செக்யூரிட்டி வாஸ் அஸ்டவுண்ட். மிஸ்டர் ஆசிஃப் இஸ் அவர் எம்டி, ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு மீட் ஹிம்? இவருக்கு ஷாக்கெட், அவர் வந்து எங்களோட எம்டிங்க, நீங்கள் அவரை பார்த்தே ஆகணுமா? நீங்கள் கண்டிப்பாக உண்மையாக தான் சொல்கிறீங்களா, அவர் உங்கள் ஃப்ரெண்டு தானே, பார்த்தா ஆகணும் மட்டும் கேட்குறாங்க. வெற்றி ஹெசிடேட்டிங்லி செட், எஸ் ஐ எம் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹிஸ் நேட்டிவ் பிளேஸ். ஆமாம், நான் அவனோட நண்பன் தான், நான் அவருடைய அவங்க சொந்த ஊர்லேருந்து வந்துட்டுருக்கேன் அப்படின்ட்டு இருக்காரு. இந்த செக்யூரிட்டி செட் செக் வித் த பீப்புள் இன் த ரிசப்ஷன். சார் ஐ டோன்ட் நோ இஃப் யூ வில் கெட் அன் அப்பாயின்மெண்ட். நீங்கள் வேணால் ஒன்று பண்ணுங்கள், ரிசப்ஷனில் போய் கேட்டு பாருங்கள், அப்பாயின்மெண்ட் கிடைக்குமான்னு எனக்கு தெரில அப்படின்றாரு. வெற்றி வாக்டு டு தி ரிசப்ஷன். ரிசப்ஷனிஸ்ட் ஆஸ்க்ட் ஹிம், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? வெற்றி, சரிங்க, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா ரிசப்ஷன் போகிறாரு, அங்கே ரிசப்ஷன் கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன ஹெல்ப் சார் பண்ணு கேட்குறாங்க. வெற்றி ஒன்று சொல்கிறாரு, கேன் ஐ மீட் யுவர் எம்டி, ப்ளீஸ் டெல் ஹிம் வெற்றி ஃப்ரம் கீழக்குடி ஹேஸ் கம் டு மீட் ஹிம். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், உங்கள் எம்டிகிட்ட கேட்குறீங்களா, நான் வந்து வெற்றி கீழக்குடிலேருந்து வந்திருக்கேன், அவரை பார்க்கறதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லுங்க அப்படின்னா. சடன்லி த ரிசப்ஷனிஸ்ட் ரோஸ் ஃப்ரம் ஹர் சேர். த டோர் பிஹைண்ட் வெற்றி ஓப்பன்ட். வெற்றி got a pat on his back. Finally you found me. I saw you through the CCTV camera, said Asif. ஆனால் பார்த்தீங்கன்னா பின்னாடியே நம்ம தலைவன் வந்துட்டான். ஓகேங்களா, ஆசிஃப் வந்துட்டான். எப்போ தான் கண்டுபிடிச்சாடா, சிசிடிவி கேமரா பார்த்தா தான் வந்துட்டு அப்படின்றார் ஆசிஃப். வெற்றி வாஸ் dumbfounded. வெற்றி gathered, no Asif, I never got the chance to visit Chennai. Now I have come to attend my friend's wedding. நான் சென்னைக்கு வரதுக்கு வாய்ப்பே கிடைக்காம போயிடுச்சு, பட் நான் இப்போ என் ஃப்ரெண்டோட வெட்டிங்காக தான் இங்கே வந்தேன் சென்னைக்கு அப்படின்றாங்க. ஸோ ஐ தாட் ஐ வுட் கம் டு மீட் யூ. ஸோ அப்படியே ஒன்று பார்த்துட்டு போலாமே வந்தேன். தே ஸ்போக் அபவுட் தேர் ஸ்கூல் டேஸ் அண்ட் ஃபன் தே ஹேட். ஸ்கூல் டேஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க, அதை நினச்சி பார்க்குறாங்க. தென் தே டிஸ்கஸ் தேர் பிஸ்னஸ் பற்றி பேசி பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. ஆசிஃப் டுக் வெற்றி டு ஹிஸ் ஹோம் ஃபார் லஞ்ச். ஆசிஃப் வந்து வெற்றி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு லஞ்ச் கொடுக்குறாரு. வெற்றி வாஸ் சர்ப்ரைஸ் டு see that everyone knows him. Asif wife said, we all know you, but this is the first time we are meeting in person. ஆசிஃபோட ஒய்ஃப் சொல்கிறாங்க, வெற்றி பார்த்துட்டு உங்களை பற்றி எல்லாமே தெரியும், ஆனால் உங்களை இன்றைக்கி தான் நாங்கள் நேரில் பார்க்குறோம் அப்படின்றாங்க ஃபஸ்ட் டைம். He stayed till the evening and Asif dropped him in the railway station. ஈவினிங் வரை அங்கே இருந்திருக்காரு, அப்புறம் சாயங்காலம் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் ஏற்றி வரதுக்கு வந்திருக்காரு. வெற்றி reached home, told his wife everything in detail. She knew her husband,
So she didn't ask anything else. 2 days later, Vetri received a call. Am I speaking to Vetri? Vetri said. Yes, the voice said. Our MD Mr. Asif has assigned a project to you. He wants to meet you. Will you be able to come to Chennai? Vetri couldn't believe it. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா இவர் வீட்டுக்கு வந்துட்டார். ஆனால் இவங்க வெற்றியோட ஒய்ஃப் தெரியல, இவர் எதுவும் கேட்டுக்கலாம் மாட்டார், அப்படி வந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா வெற்றிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. எங்களுடைய எம்டி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று அசைன் பண்ணிருக்காரு, உங்களை வந்து நேரில் பார்க்கணுமா, நீங்கள் சென்னைக்கு வர முடியுமா சொல்லிட்டு கேட்குறாங்க. வெற்றியால் நம்பவே முடியலையாம். சரிங்களா? அது உண்மையான நட்பு. நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு சின்ன ப்ராஜெக்ட் கொடுத்தாலும் நம்மளுக்கு ஒரு பெரிய லாபம் கிடைக்கும். திரும்ப நம்ம பிஸ்னஸ் வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போயிடலாம். அதான் இங்கே சொல்கிறாங்க. அவங்க vocabulary பார்ப்போம். Commonly confused words. The error with this pair results from mispronunciation and failure to distinguish between a noun and verb. ஓகேங்களா? அதாவது அட்வைஸ் இந்தமாரி பண்ணும்போது சேம் ப்ரொனன்சியேஷன் தான் இருக்கும் பார்க்குறப்ப. அட்வைஸ்ன்றப்ப ஆனால் பார்த்தீங்கன்னாக்க ஸ்பெல்லிங் டிஃபர் ஆகுது, அது நவுனாக வெறுப்பாக நம்மளுக்கு தெரியாமல் போயிடும், நிறைய கன்ஃபியூஸ் ஆகிடும் அப்படின்ட்டு இருக்காங்க. இதனால் நிறைய எரர்ஸ் வருதுன்றாங்க. அங்கே பார்க்கலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்கட்டு. The C in advice is pronounced with the sound of S. Advice is a noun meaning recommendation regarding a decision. ஓகேங்களா? The S in advice is pronounced with the he sound of Z. Advice. ஓகேங்களா? Advice. ஓகேவா? is a verb meaning to recommend. ஸோ ரெண்டுத்துக்கு மீனிங் வருது பாருங்கள். ரெக்கமெண்டேஷன் ரிகார்டிங் a decision, இது ரெக்கமெண்ட். ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. இதே கூட கேட்டு வச்சுருவாங்கங்க. காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈ இருக்குது, இந்த இடத்துல ஐ இருக்குது. இட் இஸ் சம்திங் தட் கம்ப்ளீட் சம்திங் எல்ஸ். இட் இஸ் a nice thing to say. Empathy, sympathy. It is ability to understand another person's perspective of feelings. எம்பத்தின்றது மற்றவங்களுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறது ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ், அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கிறது, அந்த எபிலிட்டி. ஓகேங்களா? சிம்பத்தி, இட் இஸ் எ ஃபீலிங் ஆஃப் சாரோ ஃபார் சம்ஒன்ஸ் எல்ஸ் சஃபரிங். சிம்பத்தின்றது யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு விஷயத்தில் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்காக நாமளும் வந்து கஷ்டப்படுறோம், ஃபீல் பண்ணுறோன்றது. இன்கொயரி and enquiry both mean a request for information. It is the standard American English spelling. ஓகேங்களா? இன்கொயரின்றது அமெரிக்கன் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங்கு, என்கொயரின்றது பிரிட்டிஷ் ஸ்பெல்லிங், பிரிட்டிஷ் அமெரிக்கன், அவ்வளோதான் மேட்ரு. ஸ்டேஷ்னரி NERY, அவ்வளோதான் வித்தியாசம் இதில். இட் மீன்ஸ் அன்மூவிங். ஸ்டேஷ்னரி வந்துச்சுனாக்கே மூவ் பண்ணாத ஒரு விஷயம். ஓகேங்களா? அப்படியே இருக்கும். EROன்றது பார்த்தீங்கன்னா இட் ரெஃபர்ஸ் டு லெட்டர் ரைட்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் எஸ்பெஷலி டு ஹை குவாலிட்டி பேப்பர். EROன்றது என்னக்கா ஒரு ஹை குவாலிட்டி. இப்போ A4 ஷீட்லாம் ஸ்டேஷனில் போய் வாங்கினா சொல்லுவாங்களா, அதுமாரி. ஓகேங்களா? ஹை குவாலிட்டி பேப்பர் அது. எஃபெக்ட் அண்ட் எஃபெக்ட் இஸ் a result or a consequence, usually a noun. Effect may also function as a verb meaning to bring about something. இது எஃபெக்ட்ன்றது ஒரு நவுனாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் சில நேரங்களில் வெர்ப் மீனிங் கொடுக்குதான். ஓகேங்களா? An effect is to have an impression or influence or effect on something. இது வந்து எப்போதும் வெர்பாக தான் இருக்குமா. ஸோ மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. லே. யூஸ் லை when the object is laying itself down. Use lay when the object is being laid down. Okay. Rise. Use rise when the object is lifting itself. Use rise when the object is being risen by another force. RISனாக்க தன்னைத்தானே அது மேலே தூக்கிக்கிற விஷயம். ஓகேங்களா? ரைஸ்னாக்க இன்னொரு ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி நாம் ஒரு ஆப்ஜெக்டை தூக்குறது. அனாகிராம்னா என்னென்னு பார்த்துருமா? An anagram is a word or phrase formed by rearranging the letters of another word or phrase. Anagrams can be useful by helping a learner become aware of both spelling and spelling patterns. Example கொடுத்துருக்காங்க பாருங்க. air, care, race, god, dog, meet, team. அனாகிராம்ன்றது உங்களுக்கு இதிலே புரிஞ்சிருக்கும். ARE அப்படி திருப்பி போட்டிங்கன்னா EAR, மீன் அந்த இது பாருங்களேன். மீட்டு அப்படியே டீம். Anagram is a word or phrase rearranging the letters of another word.
அதான் இங்கே ஏஆர்ன்றது அது ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா இன்னொரு வேர்டு கிடைக்கும். கேர் அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா ரேஸ்ன்னு கிடைக்கும். கார்டு ரீஅரேஞ்ச் பண்ணிங்கனாக்கா டாகுன்னு ஒரு வேர்டு கிடைக்குது. அதுதான் அனாகிராம். ஓகேங்களா? ஆன்டிகிராம்னு பார்ப்போம். அனாகிராம், ஆன்டிகிராம். இப்போ ஆன்டிகிராம் பார்க்குறோம். Anagrams are words or phrases created by rearranging the letters of another word or phrase. சரிங்களா? An anagram becomes an antigram when it is opposite in meaning to the original word or phrase. ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ சாண்டான்ற ஒரு வேர்டை நீங்கள் அதே லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா இன்னொரு இது கிடைக்கிது தெரியுமா? அது வந்து பார்த்தீங்கன்னா அனாகிராம். அதே ஆன்டிகிராம்ன்றது ரொம்ப சிம்பிளானது தான். ஆன்டினால இப்போதும் ஆப்போசிட் அப்படின்ற ஒரு மீனிங் அர்த்தம். இப்போ ஒரிஜினல் வேர்டு இல்லை ஃப்ரேஸ் இருக்குல்ல, அதானே க்ரியேட் பண்ணுறது நம்மளோட அனாகிராம். ஓகேங்களா? அதோட இப்போ நீங்கள் வந்து வேறு லெட்டர்ஸ் போட்டு ரெடி பண்ணுறீங்கன்னா அந்த ரெண்டாவது வந்து ஆப்போசிட் மீனிங்கில் இருக்கும். சாண்டா, சாத்தான். சாண்டான்றது வந்து ஒரு கடவுளுடைய செயல் மாதிரி, அந்த மாதிரி வந்து நிறைய கிஃப்ட்டு நல்லது கொடுக்குறவர். சாத்தான்றது ஒரு கெட்டவன், ஒரு தீய செயல், தீய சக்தி. ஓகேங்களா? எபிடாப்ஸ், ஹாப்பியஸ்ட். யுனைடெட், அன்டைடு. யுனைடெட் அன்டைடு ரொம்ப ஈஸியாக இருப்பாங்க. யுனைடெட்னாக்கா சேர்க்கறது, அன்டைட்னாக்கா பிரிக்கிறது. ஹார்ம்ஃபுல்னஸ்னாக்கா ஹார்ம்லெஸ் ஃபன். லார்ஜ், ஸ்மால், குட், ஹாப்பி. இதுமாதிரி வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கிறது இதெல்லாம் தேவைப்படும். எனார்மஸ், மினியேச்சர், ஃபேண்டாஸ்டிக், டிலைட்டட், ஜிஜெட்டிக், மெரிட், excellent, thrilled, huge, petite, amazing, glad, massive, tiny, wonderful, pleased, tremendous, light, marvelous, satisfied. அதாவது லார்ஜாக இருக்கிற விஷயத்தை எப்படி சொல்லணும், ஸ்மாலாக இருக்கிற விஷயத்தை எப்படி சொல்லணும், குட்டுன்றது எப்படி சொல்லணும், ஹாப்பின்றது எப்படி சொல்லணுன்றதுக்கு சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் டு ஃபில் இன் ஃபார்ம்ஸ். வேண்டாம் 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 பாப்பா தம்பி தம்பி ஒரு ஃபார்ம் கூட ஃபார்ம் ஃபில் பண்ணி கூட கேட்பாங்க. தெரிஞ்சால் மட்டும்தான் கொடுக்கணும். அதுக்கு தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறாங்க, அதை பார்த்து வாங்க கிராமருக்கு வந்துடும். ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ஐ வில் கம் டுமாரோ. ஸ்மித் செட் ஐ வில் கம் டுமாரோ. ஸ்மித் செட் தட் ஹீ வுட் கம் தி நெக்ஸ்ட் டே. அதாவது டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச். அதில் இன்டைரக்ட் ஸ்பீச் தான் இங்கே சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து 2% இருக்காங்க. நல்லது ஒன்றுங்க. இவர் ஒரு பையன், இவர் ஒரு பையன். ஓகேங்களா? இவரும் பேசிக்கிறாங்க. அதை மூணாவதாக ஒரு ஆள் வந்து பார்த்துட்டு சொல்கிறாரு. ஓகேங்களா? அவன் சொன்னால் நாளைக்கு வரேன்ட்டு. ஓகேங்களா? அவ்வளோதான் மேட்ரு. ஸ்மித் செட் தட் ஹி வுட் கம் தி நெக்ஸ்ட் டே. அவ்வளோதான் மேட்ரு. மூணாவது பர்சன்ட் 2 பேர் பேசினதை பார்த்து சொல்கிறது தான் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். Things that we have to consider when we report a speech. Reporting verbs, conjunctions, pronouns, tenses, adverbs. இதெல்லாம் வந்து நம்ம கணக்கில் வச்சுக்கணுன்றாங்க. ஓகேங்களா? ஸ்மித் செட் தட் ஹீ வுட் கம் தி நெக்ஸ்ட் டே. செட்ன்றது ரிப்போர்ட்டிங் வெர்ப்ஸ். கன்ஜங்ஷன்ஸ். ஸ்மித் செட் தட் ஹீ வுட் கம் தி நெக்ஸ்ட் டே. தட்ன்றது கன்ஜங்ஷன். முன்னாடி பாருங்க. ஸ்மித் செட் தட் ஹீ வுட் கம் தி நெக்ஸ்ட் டே. ஹீன்றது ப்ரொனவுன். அடுத்த பாருங்க. ஸ்மித் செட் தட் ஹி வுட் கம் தி நெக்ஸ்ட் டே. வுட் கம்ன்றது டென்சஸ். அடுத்தது பாருங்க. அட்வர்ப்ஸ். ஸ்மித் செட் தட் ஹி வுட் கம் தி நெக்ஸ்ட் டே. தி நெக்ஸ்ட்ன்றது அடிஷ்னல் மீனிங் டு தி வெர்ப். அட்வர்ப்ஸ். ஸோ இது எல்லாமே நம்ம கணக்கில் வச்சுக்கணும். இப்போ நீங்கள் ரிப்போர்ட் ஸ்பீச் எழுத போகிறீங்கன்னா இது எல்லாம் மைண்ட் இருந்தால் தான் இங்கே அழகாக அடிக்க முடியும். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. 2 verbs commonly used while reporting are told and said. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரிப்போர்ட்டிங் ஒர்க்கில் வந்து 2 வேர்டு அதிகமாக சொல்லுவோம். டோல்டு, செட் அப்படின்றாங்க. He said that he was cooking dinner. He told me that he was cooking dinner. ஓகேங்களா? told me, said. இது ரெண்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கணும். Did you notice that tell or told has been used in the sentence which mentions the listener? In reported speech, we need not mention the listener when we say or said. He said he was cooking. Listener not mentioning it. Okay.
In direct speech we say Rahim said to me I will be waiting here. In direct speech we use inverted commas to mark off the exact words of the speaker. அதாவது டைரக்ட் ஸ்பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த இன்வெர்டர் கம்மா வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா அவங்க என்ன சொன்னாங்களோ அந்த வேர்டு அப்படி இங்கே யூஸ் பண்ணிக்கிறது. சரிங்களா? இன்டைரக்ட் ஸ்பீச்சில் நம்ம அப்படி யூஸ் பண்ண மாட்டோம். இங்கே ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டைரக்ட் ஸ்பீச்சில் இன்டைரக்ட் ஸ்பீச் எப்படி மாற்றுறது, இதுக்கு ரூல்ஸ் இருக்குது. இந்த ரூல்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஒரிஜினல் டென்ஸு, ரிப்போர்ட்டட் டென்ஸு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ சிம்பிள் ப்ரெசென்ட்டில் இருந்துச்சுன்னா ரிப்போர்ட்டட் ஸ்பீச், அதாவது டைரக்ட் ஸ்பீச்சில் வந்து சிம்பிள் ப்ரெசென்ட் இருந்துச்சுன்னா இன்டைரக்டில் சிம்பிள் பாஸ்ட்டாக மாற்றணும். ஓகேங்களா? ஐ எம் ஹாப்பி, ஹீ செட் தட் ஹி வாஸ் ஹாப்பி. சரிங்களா? ப்ரெசென்ட் கண்டினியூஷன் இருந்துச்சுனாக்கா பாஸ்ட் கண்டினியூஸாக மாற்றணும். ஹீ சா இட், ஷீ செட் ஹீ ஹேட் சீன் இட். ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் பாருங்கள், அது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்றணும். ஷீஸ் கான், யூ செட் ஷீ ஹேட் கான். சிம்பிள் பாஸ்ட்டை பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்றணும். ஐ எம் லீவிங், யூ செட் யூ ஆர் லீவிங். பாஸ்ட் கண்டினியூஸ்னாக்கா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக மாற்றணும். ஹி வாஸ் ரீடிங், ஹி செட் ஹி ஹேட் பீன் ரீடிங். கேன் வந்து குட்னு மாறும். ஐ கேன் சிங், ஷீ செட் ஷீ குட் சிங். மே வந்து மைட்டுன்னு மாறும். வி மே ஸ்டே, தே செட் தே மைட் ஸ்டே. மஸ்ட் வந்து ஹேட்டுன்னு மாறுது. ஐ மஸ்ட் கோ, ஹீ செட் ஹி ஹேட் டு கோ. வில் வந்து வுட்டுன்னு மாறுது. ஐ வில் பை தேம், யூ செட் யூ வுட் பை தேம். When the reporting or principal verb is in the past tense, all present tenses of the direct are changed into corresponding past tenses. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். A simple present comes a simple past. He said I am fine. இன்டைரக்டில் பாருங்கள். He said that he was fine. ஓகேங்களா? அதாவது நம்ம வந்து ரிப்போர்ட்டிங், இதை நம்ம ரிப்போர்ட்டிங் ஸ்பீச்சான பிரின்சிபல் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸில் வச்சுனாக்கா எல்லா ப்ரெசென்ட் டென்சஸும் டைரக்டில் வந்து மாற்றும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பாஸ்ட் டென்ஸாக மாறிடுன்னு சொல்லியிருக்காங்க. A simple present becomes a simple past. A present continuous becomes a past continuous. A present perfect becomes a past perfect. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அடுத்த பாருங்கள். The shall and will of the future tense is changed into should and would. shall வந்துச்சுனாக்கா shouldன்னு மாறிடும், willன்னு வந்துச்சுனாக்கா wouldன்னு மாறிடும். ஓகேவா? The simple past in the direct becomes the past perfect in the indirect. சரிங்களா? அதுதான் இங்கே கொடுத்தது தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. If the reporting verb is in the present tense, the tenses of the direct speech do not change. We may rewrite the above examples putting the reporting verb in the present tense. He says he is fine. She has just said her sister is learning Bharatanatyam. He says he has won the match. She says the horse died in the night. மேலே எக்ஸாம்பிள் படிச்சிங்கன்னா இது படிக்க ஈஸியாக இருக்கும். Words expressing nearness in time or place are generally changed into words expressing distance. ஸோ இந்த வேர்டு வந்துச்சுன்னா இந்தமாரி மாறுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நவ்வுன்னு வருதுனாக்கா நீங்கள் தென்னு மாற்றணும். ஹியர்னாக்கா தேர், அகோனாக்கா பிஃபோர், தஸ்னாக்கா ஸோ, டுடேனா த டே, டுமாரோனாக்கா தி நெக்ஸ்ட் டே, எஸ்டர்டேனாக்கா த டே பிஃபோர், லாஸ்ட் நைட்னாக்கா தி தி நைட் பிஃபோர். புரியுதுங்களா? இந்த வேர்டெலாம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலும் நீங்கள் அழகாக அங்கே வந்து ஃபில் பண்ணிடலாம். சரிங்களா? The changes do not occur if the speech is reported during the same period or the same place. ஸோ இதுமாரி இத்தனை கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ஸ் பாருங்கள். In reporting questions, the indirect speech is introduced by some verbs are asked, enquired, or whether or if. ஓகேங்களா? He said to me, what are you doing? இந்த கொஸ்டின் வருதுனாக்கா இன்டர்கில் மாற்றும்போது he asked me what I was doing. அதே பாருங்கள். where do you live? ask this stranger அப்படின்னு டேரெக்டாக வருதுன்னா இன்டர்கில் மாற்றும்போது the stranger enquired. புரியுதுங்களா? where enquired. he said will you attend the meeting? will you அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறது. he asked them whether they would attend the meeting.
இங்கே என்ன சொல்கிறதுக்கு மேலே ஆஸ்க்டு என்கொயர்டு வெதர் ஆர் இஃப். commas and request பாருங்க. In reporting commas and request, the indirect speech is introduced by some verbs as ordered, requested, commanded, shouted, urged. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வரும்ன்றாங்க. ஒரு கமாண்டாக இருக்கட்டும் இல்லை ரெக்வஸ்ட் கேட்குறதா இருக்கட்டும் அந்த இடத்துல வரும். ராமா செட் டு அர்ஜுன் கோ அவே. ராமா வந்து அர்ஜுன் வந்து கோ அவே போடா அப்படின்றாங்க. அது என்ன அர்த்தம்? இன்டெரக்டாக சொல்லும்போது ராமா ஆர்டர்டு அர்ஜுன் டு கோ அவே. ஆர்டர்டு ஆர்டர் போடுற மாதிரி தானே இருக்குது. ஹி செட் டு ஹிம் ப்ளீஸ் வெயிட் ஹியர் டில் ஐ ரிட்டன். ப்ளீஸ் வெயிட்னாலும் ரெக்வெஸ்ட் பண்ணுறது தானே. ஹி ரெக்வஸ்டட் ஹிம். செட் டு அப்படியே ரெக்வஸ்ட்னு பார்த்துருங்க. ஓகேங்களா? டு வெயிட் தேர் டில் ஹீ ரிட்டன். அவ்வளோதான். ஓகேங்களா? மேலே வாங்க. மேலே வந்து ஹியருக்கு வந்து என்ன வரும்? யூஸ்டு தேர். அவ்வளோதான் மேட்டர். இந்த இது நீங்கள் அழகாக அந்த ரூல்ஸ்லாம் எழுதிட்டு பக்கத்தில் இருந்து மாற்றினீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? கால் த ஃபர்ஸ்ட் விட்னஸ் செட் த ஜட்ஜ். த ஜட்ஜ் கமாண்டட் தெம் டு கால் த ஃபர்ஸ்ட் விட்னஸ். இங்கே கமாண்டட்னு வரும். ஹி ஷவுட்டட் லெட் மீ கோ. ஹி ஷவுட்டட் டு தெம் டு லெட் ஹிம் கோ. Be quiet and listen to my words. He urged them to be quiet and listen to his words. ஏன் இங்கே அர்ஜென்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா அது முக்கியமான விஷயம் சொல்ல போகிறாங்க, அர்ஜென்ட்டாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் அர்ஜென்ட் யூஸ் பண்ணுறீங்க. சென்ஸை புரிஞ்சு நம்ம சொல்கிறது. இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் லாங்குவேஜ் செக் பண்ணி பார்க்கலாம். ஜிம் அண்ட் மீ ஆர் கோயிங் டு த பீச் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஜிம் அண்ட் ஐ ஆர் கோயிங் டு தி பீச். ஐன்னு யூஸ் பண்ணுங்க, மீ யூஸ் பண்ணக்கூடாது. டோன்ட் இஸ் சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் மீ. யூஸ் ஐ ஆஸ் இட் பிளேஸ் ஏ ரோல் as சப்ஜெக்ட். ஜிம் அண்ட் ஐ ப்ளூரல் சப்ஜெக்ட், ஸோ வி யூஸ் ஹியர். ஜிம்மும் நானும் அப்படி தான். யூ பெட்டர் டு கன்சல்ட் ஏ டாக்டர் அப்படின்னு வராது. யூ பெட்டர் கன்சல்ட் ஏ டாக்டர். இங்கே டூ வராது. டோன்ட் யூஸ் இன்ஃபினிட்டிவ் டு ஆஃப்டர் ரேதர் அண்ட் பெட்டர். இங்கே யூ பெட்டர்னு வருது பார்த்தீங்களா? பெட்டராக இருக்கட்டும் ரேதர், யூ ரேதர், யூ பெட்டர் அப்படின்னு வரும்போது நாம் வந்துட்டு டூன்ற வேர்டு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தே செலக்டட் ஹிம் as a leader. They selected him a leader. As is not used with the verbs like selected, elected, made, appointed, named and called. அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த தே செலக்டடு, தே எலெக்டட், தே மேட், தே அப்பாயிண்டட், தே நேம், தே கால்ட் இந்தமாரி வரும்போது ஓகேங்களா அந்த இடத்துல ஆஸ்ன்றது வரக்கூடாதுன்றாங்க. அவ்வளோதான் மேட்ரு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் போய் பார்ப்போம். பாய் ஃப்ரம் டெக் ஆல் தி பெஸ்ட்.